தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டே இருக்கான். இங்கே தினந்தோறும் வந்து அரசு ஊழியர்கள் அவன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கொலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போதையில் போய் 6 பேரை வெட்டி கொள்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில் பிரச்சனை, நேற்று மானாமதுரை சிவகாசியில் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைலாம் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அப்போ உங்கள் கண்ணில் எதுவும் மாய கண்ணாடியாக தான் போட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை தான் வந்து நம்ம திருமாவளவன் போன்றவர்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசியல்ன்றது உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக, உங்கள் மக்களுக்காக பண்ணுங்கன்னு நம்ம கேட்குறோம். இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? அப்படி கூட்டணிக்கு அடிமையாக இருந்து நீங்கள் என்ன சாதிச்சு அப்போ எத்தனை சீட்டு தான் 2026 திமுக கிட்ட வந்து வாங்கிட போகிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு 2-3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிடுவீங்களா? அந்த 2-3 தொகுதிக்காக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த குற்ற சம்பவத்தையுமே நீங்கள் ஏற்றி கேட்க மாட்டீங்களா? அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? அப்போது அந்த மக்கள்கிட்ட போய் நாளைக்கு எந்த முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன போராடினீங்க, என்ன தைரியத்தில் போய் நீங்கள் 2026 இந்த இது போன்ற கட்சிகள்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்கன்னு நினச்சா எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த குற்ற சம்பவங்களை பற்றி நடந்த குற்ற சம்பவங்களை பற்றி எந்த கட்சியும் வாய் திறக்க மாட்டேங்குது. அப்போ நீ இங்கேருந்து மற்ற நாடுகளுக்காக பேசுகிற, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஏன் ஒருத்தரும் பேச மாட்டான்றதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இங்கே இருக்க மக்களுடைய ஓட்டு வேண்டாமா, அந்த ஓட்டு அரசியலேருந்து இவங்களாம் விலக போகிறாங்களான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கேள்வியே ஒரு பெரிய ஒரு புரியாத புதிராக இருக்குது எங்களுக்குலாம்.